அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருவருக்கும் ஒரு இஸ்திலாஹ் பழக்கம் இருப்பதை போன்று அல்லாஹ்வுக்கும் ஒரு பழக்கம் இருக்கிறது. நாம் எதை கொடுக்கிறோமோ அதற்கு பன்மடங்கு பிரதி உபகாரத்தை ரப்புல் ஆலமீன் செய்கிற பழக்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இஸ்திலாஹாத்துல்லாஹ், அல்லாஹ்வின் பழக்கங்கள் என்றே ஒரு பெரிய நூல் இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், நாம் எல்லாம் ஒரு மனிதனுடைய குறையைத்தான் பார்ப்போம். யாராவது ஒருவரை பற்றி பேசுவதாக இருந்தால், இவரா அப்படின்னு அவருடைய குறைய ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சுக்கிட்டு இருந்தார், இப்ப என்னமோ திரும்பி பேசிட்டு இருக்கிறார் பாருங்க. அந்த பழைய மலரும் நினைவுகளில் தவறை மட்டும் எடுக்கிற பழக்கம் நமக்கு இருக்கும். ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல, நல்லதை மட்டும் பார்க்கிற பழக்கம் ரப்புல் ஆலமீனுக்கு சொந்தமான பழக்கம். ஒரு நன்மையை செய்தால் நினைத்தாலே ஒரு நன்மை, செய்தால் 10, 100, 700, 7 லட்சம் நன்மைகளை அல்லாஹ் கூட்டி கொடுக்கிறார். ஒரு தீமையை நினைத்தால் தீமை இல்லை, செய்தால் 1க்கு 1. இது அல்லாஹ்வினுடைய இஸ்திலாஹ். இது போன்று ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. என்னவென்றால், அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அந்த முறைப்படி நாம் செய்தால் அல்லாஹ் நமக்கு பெரிய பேருபகாரத்தை வழங்குகிறார். ஒன்றை பெற்றுக்கொண்டுதான் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிற பழக்கம் இறைவனுக்கு சொந்தமான பழக்கம். இந்த அடிப்படையிலே அல்லாஹ் 4வது கடமையாக ஜகாத்தையும், ஜகாத் கொடுக்கிறது ஃபர்லு, சதக்கா என்பது நஃபில் சுன்னத். நாம் எப்படி தொழுகையிலே ஃபர்லும் சுன்னத்தும் நஃபிலும் பேணப்படுகிறதோ இதை போன்றுதான் ஜகாத் என்பது ஃபர்லை குறிக்கும், சதக்காக்கள் என்பது சுன்னத்தையும் நஃபிலையும் குறிக்கும். ரப்புல் ஆலமீன் கொடுத்தவன் சொல்லி காட்டுகிறான், நீ எனக்காக கொடு, அப்படி கொடுத்தால் நான் உனக்கு என்னென்ன தருகிறேன். இதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஜகாத்தினுடைய ரகசியம் என்ன? அஸ்ராரு ஜகாத், ஜகாத்தினுடைய ரகசியம் என்னவென்றால், அல்லாஹ்வின் மீது இவன் ஆசை வைக்கிறானா அல்லது பொருளின் மீது ஆசை வைக்கிறானா என்று ஒரு சின்ன டெஸ்ட் பண்றான். அவ்வளவுதான். இவன் கொடுக்கிற 2.5% அல்லாஹ்வுக்கு நிறைஞ்சிட போறதில்லை. பொருளாதாரத்தின் மீது இவனுக்கு ஆசை இருக்கிறதா அல்லது அல்லாஹ் சொல்லி இருக்கிற கட்டளை அல்லாஹ்வின் மீது இவனுக்கு பிரியம் இருக்கிறதா, என்ன இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்று பார்ப்பதுதான் நோக்கம், வேற எந்த நோக்கமே இல்லை. அதனாலதான் இறைநேசர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவிடத்தில் ஒருவர் வருகிறார். 40 ஆடு இருந்தால் எத்தனை ஆடு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொன்னாங்க, 40 ஆட்டுக்கு 1 ஆடு கொடுக்கணும். பக்கத்துல ஷைபானே ராகி அமர்ந்திருக்கிறார்கள். அவர் சூஃபி. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், நான் சொன்ன சட்டம் சரிதானாங்களாம். என்னிடத்துல தப்புன்னாராம் ஷைபானே ராகி. என்னிடத்துல தப்பு, உலகம் முழுக்க அல்லாஹும் ரசூலும் இதை சொல்லி இருக்க, 40லே 1 கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்க, நீங்க தப்புன்னு சொல்றீங்களே, என்ன காரணம், வேற எப்படி கொடுக்கிறது என்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கேட்கும்போது சொன்னாங்களா, 40ஐயும் கொடுத்துடணும். அல்லாஹ் கொடுத்தவன், அவன் கேட்டால் கொடுத்து விட வேண்டியது தானே. இதுதான் இறை காதல். அல்லாஹ் சில நேரத்தில் டெஸ்ட் பண்ணுவான், இவன் எப்படி இருக்கிறான் என்று பார்ப்பான். பாஸ் ஆனவர்களுக்கு சொர்க்கம், ஃபெயில் ஆனவர்களுக்கு நரகம் என்று ரப்புல் ஆலமீன் தீர்மானித்திருக்கிறார். இந்த டெஸ்டுக்காகத்தான் ஜகாத். அப்படி கொடுக்கிற பொழுதும் கூட அந்த டெஸ்ட்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறானா என்பதையும் அல்லாஹ் பார்க்கிறான். நிறைய பேர் 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி ஜக்காத்துக்குன்னே சேலை தனியா வச்சிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இப்போ ஒரு 10 வருஷமா ஜக்காத்து சேலை வேணுமா, அவனுக்கு ஜக்காத்துனா என்னன்னு தெரியாது. கடையில இருக்கிற ராமசாமிக்கும் குப்புசாமிக்கும் ஜக்காத்து சேலை, ஜக்காத்து கைலி, ஜக்காத்து வேஷ்டி, நவூது பில்லா. கொடுக்கிறது நல்லதா கொடுக்கணுமா இல்லையா? 55 ரூபாயில இருந்து சேலை வச்சிருக்கிறான். அந்த சேலையை கொடுத்து என்ன பிரயோஜனம்? எண்ணி பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. இறைவனுக்கு பொருத்தமாக கொடுக்க வேண்டும். உம்மு ஜாஃபர் ரொம்ப பெரிய கொடைவள்ளல். உம்மு ஜாஃபர் பெரிய கொடைவள்ளல். அந்த அம்மா 2 பிச்சைக்காரர்கள் சென்றார்களாம். ஒருவர் குடும்பம் உள்ளவர், இறைவனுக்காக ஏதாவது கொடுங்களேன் என்று அந்த அம்மாட்ட கேட்க ஒரு 2 திரகம் எடுத்து கொடுக்கிறாங்க. குடும்பம் இல்லாத ஒரு பிச்சைக்காரர் போய் கேட்கிறாரே, ஐஸ் வைக்கிறார். அம்மா, உங்களை பற்றி கொடை வள்ளல் என்கிறார்கள், அப்படி இப்படின்னு நிறைய ஐஸ் வச்சாச்சு. வச்சுட்டு, அம்மா நீங்க தான் எனக்கு ஏதாவது தரணும்னு சொல்ல. அந்த அம்மா பொதுவாகவே புகழுக்கு மயங்காதவர்கள் யார் இருக்கிறார்கள்?
அந்த அம்மா இவ்வளவு நம்ம புகழ்றாரே என்று ஒரு கோழி, 2 ரொட்டி, ஒரு கோழி, அந்த கோழிக்குள்ளே 10 திருகத்தை வைத்து கொடுத்தார்களாம். அல்லாஹ் எப்படி மாற்றி விடுறான், வெளியே இவ்வளவையும் கொண்டு வருகிறார். வாங்கிக் கொண்ட அந்த குடும்பம் இல்லாத பிச்சைக்காரர், நமக்குத்தான் எல்லா வீட்லையும் சாப்பாடு தர்றானுல, இந்த கோழியும் ரொட்டியும், ஏன் நமக்கு காசு தானே வேணும் என்று எண்ணிக்கொண்டு அந்த குடும்பம் உள்ளவரிடத்திலே சென்று சொல்லுகிறார், அந்த 2 திருகத்தை நீ எனக்கு கொடுத்துரு, இந்த கோழியை நீ கொண்டு போய்க்க, நீ குடும்பம் உள்ள ஆளு கொண்டு போய்க்க என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். இது ஒன்று ஒரு மாதம் முழுக்க நடக்கிறது. குடும்பம் உள்ளவர் வாங்கிக் கொண்டு செல்கிறார், உள்ளே பார்த்தால் 10 திருகம் இருக்கிறது, குடும்பம் சந்தோஷமாக வாழுகிறது. ஒரு மாதத்திற்கு பிறகு அந்த அம்மா குடும்பம் இல்லாத பிச்சைக்காரனை பார்த்து கேட்டார்களா, நான் தான் உனக்கு 300 திருகம் கொடுத்துட்டேனே, பிறகு மீண்டும் மீண்டும் ஏன் என்னிடத்திலே வந்து கேட்கிறாய்? 300? எனக்கு இதுவரைக்கும் வந்தது 60 தான் வந்திருக்கிறது, 2 தானே வந்திருக்கிறது. நடந்த விஷயத்தை சொல்லுகிற பொழுது அதற்கு பிறகு அந்த அம்மா சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக கொடுங்கள் என்று கேட்கிற பொழுது ரப்புல் ஆலமீன் எப்படி திசை திருப்புகிறான் பார்த்தீர்களா? இறைவனுக்காக வேண்டியே தான தர்மங்கள் இருக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் விரியப்படுகிறார். அல்லாஹ் சோதிக்கிறான், யார் முறையாக கொடுக்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக ஸக்காத். வேறு எதற்காக ஸக்காத்? கஞ்சத்தனத்தை நீக்க வேண்டும், பேராசையை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் ஸக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். பேராசை கூடாது. காசு 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 காசுன்னு சிலரை பார்த்தோம்னு சொன்னாக்கா, காசின் மீதே, பணம் என்றால் தினமும் வாயை பிளக்கும். நம்மால் அழகா பழமொழி எழுதி வச்சிருக்கலாம். இந்த ஆசையை, பேராசையை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் ஸக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள், ஒரு வசனம் இறங்குகிறது, வமை யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு யார் அழகிய கடன் தருவது என்று ஒரு வசனம் இறங்குகிறது. உடனே நாயகத்துல போய் கேட்டாங்களா, நாயகமே அல்லாஹ்வே பிச்சைக்காரன் ஆயிட்டானா, அல்லாஹ்வுக்கு யார் கடன் தருவது என்று கேட்டார். ரப்புல் ஆலமீனுடைய கஸானா காலியாகி விட்டதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அர்த்தம் அல்ல. அல்லாஹ்வுக்காக யார் இந்த உலகத்திலே கொடுக்கிறார்களோ மறு உலகத்திலே நிறைய பெற்றுக் கொள்ளலாம் என்ற நோக்கத்திலே அல்லாஹ் சொல்கிறான். யாராவது கொடுக்க தயாராக இருந்தால் கொடுங்கள் என்று சொல்ல அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நாயகமே, எனக்கு மதீனாவினுடைய மேல்புறத்திலே ஒரு தோட்டம் இருக்கிறது, கீழ்ப்பகுதியிலே ஒரு தோட்டம் இருக்கிறது, 2 தோட்டம் இருக்கிறது, எதை வேண்டுமோ நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் நாயகமே என்று சொல்ல, அதோட நிறுத்தல அபூ தஹ்தா, 2யுமே வச்சுக்கங்க நாயகமே, மேல் பகுதியையும் வையுங்கள், கீழ்ப்பகுதியையும் வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாம் வேண்டாம், உங்களுடைய குடும்பம் ஏழ்மையில் ஆகுவதை நான் பிரியப்படவில்லை, மதீனாவினுடைய கீழ்ப்பகுதியில் உள்ளதை மார்க்கத்திற்காக அல்லாஹ் ரசூலுக்காக கொடுத்து விடுங்கள், மேல் பகுதியில் உள்ளதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், மேல உள்ளதை நீங்க வச்சுக்கோங்க. சரின்னு கீழே கொடுத்துறாங்க. அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா மனைவி இடத்திலே வந்து சொன்னார்கள், கீழ்ப்பகுதியில மனைவி இருக்கிறாங்க, மனைவி இடத்திலே வந்து சொன்னார்கள், நான் இந்த தோட்டத்தை நாயகத்துக்கு கொடுத்து விட்டேன், மேல் பகுதியில் உள்ள தோட்டத்திற்கு செல்லலாம் என்று சொல்லுகிற பொழுது அந்த மனைவி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ரபிஹல்லாஹு திஜாரத்தக், அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்திலே நல்ல லாபத்தை தருவானாக என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம மனைவி இதை சொல்ல முடியுமா? 2 வீடு நமக்கு இருக்கு, உப்படிமாலே பள்ளிவாசலுக்கு ஒரு வீடு எழுதி வச்சுட்டேன், வா அடுத்த வீட்டுக்கு போலான்னு சொன்னா என்ன நடக்கும்? எண்ணி பார்க்க வேண்டும். கொடுத்தார்கள் மார்க்கத்திற்காக, அல்லாஹ் ரசூலுக்காக, பேராசையை அளித்தார்கள். மனிதனுடைய பேராசையை அகற்றுவதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் ஸக்காத்தை கடமையாக்கி இருக்கிறார். இந்த ஸக்காத்து சதக்கா, சதக்காங்கிற வார்த்தையும் ஸக்காத்துக்காக பயன்படுத்தப்படும். இதனால எவ்வளவு பயன் இருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேளுங்கள். ஒருவன் ஸக்காத்து கொடுத்தால் என்னென்ன பயன்கள் இருக்கிறது என்று கேட்டால் ஏறத்தாழ 70க்கும் மேற்பட்ட பயன்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையா எடுக்கிறாங்க. அதுல உங்களுக்கு ஒரு 10 பயன்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஸக்காத்தும் சதக்காவும் இருக்கிறதே, இஸ்தஈனு அலா ரிஸ்கி பிஸ்ஸதகா, சதக்காவை கொண்டு உங்களுடைய ரிஸ்கை தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் தர்மம் செய்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை கொண்டு வந்து கொட்டியறான். கொடுக்க கொடுக்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொண்டு வந்து கொட்டிக்கொண்டே இருக்கிறார். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அந்த சதக்கா கொடுப்பதை நீங்கள் ரகசியமாக செய்யுங்கள். சதக்கத்துன் அலா சிர்
துத்ஃபிஉ கலப ரப், அல்லாஹ்வினுடைய கோபத்தை போக்கிவிடும் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் கோபப்பட்டா எப்படி இருக்கும் யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய கோபத்தை அணைக்கிற, அந்த நெருப்பை அணைக்கிற தண்ணீராக அல்லாஹ் சதக்காவை தான் பயன்படுத்தி இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் கோபப்படாம மறுமையில இருக்கணும்னா தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். அடுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், அலைக பிஸ்ஸதகா, கண்டிப்பாக நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள். ஏன் தெரியுமா? இந்த தான தர்மம் தான் ஃபிகாக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை வழங்கும் என்றார்கள். நாம கொடுக்கிற கொஞ்ச நெஞ்ச பணம் இருக்கிறதே, நரகத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு விடுதலையை வழங்கிவிடும் என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாலாவது ஒரு ஹதீஸ்ல பெருமானார் என்ன அழகாக பேசுகிறார்கள். சதக்கா இருக்கிறதே, துதுஃபிஉ, சதக்கா இருக்கிறதே, இது தம்னஉ சபஅன் தம்னஉ 70 நௌஅம் மினல் பலா, 70 வகையான பலாக்களை நீக்கிவிடும் என்றார்கள். பலானா சோதனைகள், பலா முசீபத்துகள் என்று சொல்கிறோம் அல்லவா, 70 வகையான சோதனைகளை இந்த தான தர்மம் நீக்கிவிடும் என்று சொல்லிவிட்டு அஹ்வனுஹா, அதுல மிக குறைந்தது என்ன தெரியுமா? அல் ஜுதாம் வல் பர்ஸ், கருங்குஷ்டம் வெண்குஷ்டத்தை போக்கிவிடும் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அதிகமாக தான தர்மங்களை செய்கிற பழக்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு, அவர்களின் குடும்பத்தாருக்கு அல்லாஹ் தஆலா குஷ்டத்திலிருந்து பாதுகாப்பை வழங்குகிறான். இதுதான் குறைந்த அந்தஸ்து என்றால் இன்னும் 69 அந்தஸ்து எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. இதோடு நிறுத்தவில்லை, பெருமானார் மீண்டும் பேசுகிறார்கள். சதக்கா இருக்கிறதே, துதுஃபிஉ மைத்தத்தசு, கெட்ட மரணத்தை போக்கிவிடும், திடீர் மரணத்தை போக்கிவிடும், ஆக்சிடென்ட் போன்ற மரணங்களை எல்லாம் அது போக்கிவிடும், திடீர் விபத்துகளில் இருந்து பாதுகாப்பை வழங்குவது தர்மம் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்தும் பேசுகிறார்கள், இந்த தர்மம் எப்படி செய்யணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, ஜகாத்தை கொடுக்கிறீங்களா, நீங்க சதக்காவை செய்கிறீர்களா, உங்களுடைய சொந்தங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழைக்கு செய்தால் சதக்காவினுடைய நன்மை மட்டும் இருக்கிறது, உங்கள் சொந்தத்திற்கு செய்தால் 2 வகையான நன்மை இருக்கிறது. ஏழைக்கு கொடுத்த நன்மையும் இருக்கிறது, சொந்தத்தை காத்த நன்மையும் இருக்கிறது. ஒரு கல்லில் 2 மாங்காய் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்னைக்கு சமுதாயம் என்ன நினைக்குதுன்னு சொன்னாக்கா, யாருக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன், எங்க அண்ணனுக்கு கொடுக்க மாட்டேன், தம்பிக்கு கொடுக்க மாட்டேன், சொந்தத்துக்கு கொடுக்க மாட்டேன், என்னை அவன் பேசின பேச்சுக்கு வாழ்நாள்ல எதுவும் கொடுக்க மாட்டேன், தீராறு கூட ஆகாது என்று சொல்லுகிறார்களே. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள் தன்னுடைய சொந்தத்தை தத்தெடுத்துக் கொண்டால், சொந்தத்தை எடுத்துக் கொண்டால் கண்டிப்பாக நம்முடைய சமுதாயத்தில் ஏழ்மை கிடையாது. ஓராக்களை நீங்க எண்ணி பாருங்க, சகோதரர் அமைப்புகளை சார்ந்தவர்களை எண்ணி பாருங்கள். ஒருவனுக்கு ஏழ்மை வருகிறது என்று சொன்னால் அவர்கள் ஒரு பைத்துல் மாலை அமைத்து அழகாக ஊக்கப்படுத்துகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை எண்ணி பாருங்கள். சுன்னத்துல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை எண்ணி பாருங்கள். ஏழ்மையிலே வாடக்கூடிய சகோதரர்கள் நம்முடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிறார்கள். மனம் துடிக்கிறது, மனம் துடிக்கிறது, இவர்களை தூக்கிவிட வேண்டும் என்று. ஆனால் நமக்கு என்று ஒரு அமைப்பில்லை, கொடுப்பதற்கு ஒரு அமைப்பில்லை, எந்த அமைப்புமே இல்லாமல் வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருக்கிறோமே, எண்ணி பார்க்க வேண்டாமா? அடுத்தும் பெருமானார் பேசுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கு என்று நிறைய பாபுகள் இருக்கிறது, வாயில்கள் இருக்கிறது. கைரு அபுவாபில் பிர், நன்மைக்கு நிறைய வாயில்கள் இருக்கிறது. தொழுகிறது நன்மை, நோன்பு வைக்கிறது நன்மை, உபகாரம் செய்கிறது நன்மை, நல்லதை ஏவுவது நன்மை, தீமையை தடுப்பது நன்மை, இப்படி நன்மைக்கு என்று ஆயிரக்கணக்கான வாயில்கள் இருக்கிறது. அதிலேயே சிறந்தது எது தெரியுமா? அஸ்ஸதகா, தான தர்மம் என்ற வாயில் தான் சிறந்தது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தான தர்மம் இருக்கிறது, தஸீது அலல் உமர், வயதை அதிகப்படுத்தும் என்றார்கள். ஒரு மனிதன் தான தர்மம் செய்யும் போது வயது அதிகமாகிவிடும் என்றார்கள். நபியுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆட்சி காலத்திலே ஒருவர், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, இவர் 3 நாள்ல மௌத்தா போயிருவாருன்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. 3 நாள்ல மௌத்தாயிருவார் என்று சொல்லிவிடுகிறார்கள். எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் 3 நாள்ல மௌத்தா போயிருவார். ஆனா அவர்கிட்ட இருந்த ஒரு 20 திர்கத்தை நம்ம தான் 3 நாள்ல மௌத்தா போயிருவோம்ல என்று எண்ணி தர்மம் செய்து விட்டார். 20 திர்கத்தை தர்மம் செய்தார். அதனால் அல்லாஹ் 20 ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்தார். 20 திர்கத்திற்கு ரப்புல் ஆலமீன் கொடுத்த பிரதிபலன் 20 ஆண்டுகள். நீங்கள் சென்ற ஆண்டினுடைய வரலாறை கேட்டிருக்கலாம். சென்னை மாநகரத்தில் நடந்த வரலாறு 7 வீல்ஸ்
7 கிணறு என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே ஒரு வாலிபர் ரமலான் மாதத்திலே விபத்துக்குள்ளாகிறார். ஒரு ஆக்சிடென்ட், மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார். அவரின் தகப்பனாருக்கு செய்தி கிடைக்கிறது, தன் மகன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார், குற்றுயிராக இருக்கிறார் என்று செய்தி கிடைக்கிறது. தகப்பனார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கண்டிப்பாக என் மகன் இறக்க மாட்டான், உறுதியாக சொல்கிறார். எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொல்ல, நேற்று தான் முறையாக கணக்கு பார்த்து ஜகாத் கொடுத்திருக்கிறார். நேற்று தான் முறையாக கணக்கு பார்த்து ரமலானிலே ஜகாத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த ஜகாத் இருக்கிறதே அவரின் உயிரை காக்கும். நான் சொல்லவில்லை, என் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மை, சத்திய வாக்கு என்றால் கண்டிப்பாக என் மகன் காப்பாற்றப்படுவான். அந்த மகன் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறார். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த சதக்கா ஒரு மனிதனுடைய வயதை நீளப்படுத்தும். இந்த ஆற்றல் அதற்கு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு இம்ரஇன் அலா லில்லி சதகத்திஹி ஹத்தா யக்லி அல்லாஹு பைனன் நாஸ். பெருமானார் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளையிலே, மஹ்ஷர் மைதானத்திலே, நிழலே இல்லாத நாளையிலே மனிதர்கள் சதக்காவின் நிழலில் இருப்பார்கள். பெருமானார் சொல்கிறார்கள், தீர்ப்பளிக்கிற வரைக்கும், அல்லாஹ் தீர்ப்பளிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு நிழல் சதக்காதான். இவங்க எந்த அளவுக்கு தர்மம் செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு நிழல் இருக்கும். அதிலே அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும், நாம் எப்படி இருக்கோம். அடுத்தும் பெருமானார் பேசுகிறார்கள், கபுலாத்தும் மினத்தம். சொல்லும் போதே அழகாக பெருமானார் சொல்கிறார்கள், கொஞ்சம் ஒரு கை பேரித்தம்பழம் ஏழைகளுக்கு கொடுப்பது இருக்கிறதே, ஊர்லீன்களுக்கு இதுவும் மகர் என்றார்கள். பள்ளிவாசல கூட்டுறது ஊர்லீன்களுக்கு மகர் பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். அதை போன்று சொன்னார்கள் பெருமானார், ஏழைகளுக்கு கொஞ்சம் பேரிச்சம்பளம் வழங்குறீங்களே, இதுவும் ஊர்லீன்களுக்கான மகர் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான தர்மத்தால் எவ்வளவு சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஜகாத்தினுடைய சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையாக அடுக்கி காட்டி இருக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயம் இதில் இன்னும் அசட்டையாகவே இருக்கிறது. நோன்பு முறையா நோன்பு வச்சிடறோம், ஜகாத்திலே இந்த முறை இருக்கிறதா? எண்ணி பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. முறைப்படுத்துகிறோமா? இதற்கு என்ன காரணம்? ஜகாத்திலே இந்த சமுதாயம் பொதுவோக்காக இருப்பதற்கான காரணங்கள் 4 தான். ஒன்று, ஆகிரத்தை பற்றிய கஃப்லத், பொதுவோக்கு. ஆகிரத்தை பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை. மறுமை என்று ஒன்று இருக்கிறது, அதிலே தண்டிக்கப்படுவோம் என்ற அந்த உணர்வு நம்ம சமுதாயத்திற்கு இல்லை. எப்படியாவது யாரையாவது மோசடி செய்யணும், அது அல்லாஹ்வை ஏமாத்துற வேலை இருக்கிறது. என்ன அழகா நம்மால் ஏமாத்தலாம். அல்லாம ஹக்கானி ஒரு வரலாறு கூட சொல்லுவார்கள். கடலில் இவன் பயணம் செய்து கொண்டிருக்கிறான், கடுமையான ஆட்டம். உடனே அல்லாஹ்வுடைய நினைப்பு வந்துருச்சே, அல்லாஹ் உயிரை காப்பாத்துறாயா அல்லாஹ், நான் தப்பிச்சுட்டேன்னா போன உடனே எனக்கு ஒரு பங்களா இருக்கு, அதை வித்து உனக்காக தர்மம் செஞ்சேன் ரப்பே என்று சொல்லி அல்லாஹ் கூடத்துல நேர்ச்சியெல்லாம் பலமா போட்டான். அல்லாஹ் உத்தர சரி பாவன் இந்த பையனை காப்பாத்திடலாம், நமக்காக ஒரு பங்களா கொடுக்க போறான், ஏழை எளியவர்களுக்கு அந்த காசெல்லாம் போகுமே என்று ரப்புல் ஆலமீன் காப்பாற்றுகிறான். வந்ததுக்கு பிறகு அப்படியே மாறிட்டானே, நம்மால அப்படியே மாறிட்டானே. பங்களாவை அல்லாஹ் வேணா பிச்சைக்காரனா, அவன் பெரிய பணக்காரன் தானே. நாம வேற பந்தாவா சொல்லிட்டு வந்தாச்சு, பங்களாவை வித்து தர்மம் செய்யறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், என்ன செய்யறது யோசனை பண்ணா. உடனே பங்களாவை ஏலம் போட்டான். இந்த பங்களாவினுடைய விலை 1 கோடி ரூபாய். ஆனால் இதை வாங்க வேண்டுமானால் இந்த பங்களாவினுடைய விலை 1 ரூபாய். இந்த பங்களாவினுடைய விலை 1 ரூபாய். இதை வாங்க வேண்டுமானால் ஒரு பூனையையும் வாங்கியாக வேண்டும். அது வேலை 1 கோடி ரூபாய். 1 கோடி 1 ரூபாய் கொடுத்தாக்க பங்களா வாங்கலாம். அந்த பங்களாவின் மீது ஆசைப்பட்ட ஒருவன் 1 கோடி 1 கொடுத்து வாங்கினான். வாங்கியெல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி கேட்டா, என்னங்க பைத்தியக்காரத்தனமா வியாபாரம் பண்ணிருக்கீங்க, பங்களாவை 1 கோடி சொல்லி பூனைய 1 சொன்னா பரவாயில்லை, ஆனா பங்களாவை 1 ரூபா சொல்லி பூனைய 1 கோடி சொல்லி இருக்கிறீங்களே என்கிற பொழுது உடனே இவன் சொன்னானா, பங்களா விக்கிற காசை தர்மம் பண்றேன்னு சொல்லி இருக்கிறேன், பங்களா விக்கிற காசை தர்மம் பண்றேன்னு சொல்லியிருக்கேன், 1 ரூபா தர்மம் பண்ணா போதும்ல, அதனாலதான் நான் இதை செய்தேன். அல்லாஹ்வை ஏமாத்துற வேலை எத்தனை வேலை. இன்கம் டாக்ஸ் கார ஏமாத்துற மாதிரியே ரப்புல் ஆலமீனையும் இந்த சமுதாயம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரஹீம், அதெல்லாம் மன்னிச்சிருவான், அல்லாஹ் ரஹ்மான், அதெல்லாம் மன்னிச்சிருவான் என்று எண்ணிக்கொண்டே இந்த சமுதாயம் ஏமாற்றுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஆகிரத்தினுடைய கஃப்லத் சதக்காவையும் தர்மத்தையும் ஜக்காத்தையும் தடுக்கிறது.
இரண்டாவது கஞ்சத்தனம். நாம அவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தோம், இந்த காசு போறதா அடுத்தவங்களுக்கு போறதா? அந்த கஞ்சல்ல பல வகையான கஞ்சம் இருக்கா. ஒண்ணு அடுத்தவங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு கஞ்சம் போடுவார், தனக்கு செலவழிப்பான். என்ன சில கஞ்சம் இருக்கா, தனக்கே செலவழிக்க மாட்டான். அப்படியே பார்க்க வேண்டியது, ஊர்காய பார்த்துக்கிட்டே இருந்துருவான். தனக்கே செலவழிக்காத கஞ்சன்மார்கள் எல்லாம் இருக்கிறார். இவர்களை கூட ஒரு வகையிலே சேர்த்து விடலாம். மூன்றாவது ஒரு கஞ்சன் இருக்கிறான், அடுத்தவே செலவழிச்சாவே இவை வகுலறிஞ்சு சேர்த்து போயிடுவான். அடுத்தவே செலவழிச்சாவே இப்படி செலவழிக்கிறான் அப்படி செலவழிக்கிறான், இவனால வாழ முடியுமா அப்படியா இப்படியான்னு கேட்டு அவன் மூத்தா பண்ணுவான். இப்படிப்பட்ட கஞ்சர்களும் இந்த கஞ்சத்தனம் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியாமத்தை எடுத்துக் கொடுப்பதை விட்டும் தடுக்கிறது. மூன்றாவது இந்த ஜகாத்தை விட்டு தடுப்பது என்னவென்றால் ஹுப்புல் மால், பொருளின் மீது அளவு கடந்த பிரியம். காசு காசு காசு, இதுக்காக எதையும் செய்ய தயாராகிவிட்டார். காசுக்காக எதையும் செய்ய தயாராகிவிட்டார். நான் சொல்வதுண்டு, ஒருவன் பனை ஓலை விசிறி செய்தானாம். பனை ஓலை விசிறி செய்து விற்பனைக்கு போனான். கேரண்டி கொடுத்தான். நம்மளத எல்லாத்தையும் கேரண்டி கொடுத்தா தானே வாங்குறான். பனை ஓலை விசிறிக்கு கேரண்டி கொடுத்தான், 100 வருஷம் உழைக்கும், வேலை 100 ரூபான்னா. ஒரு பணக்காரன் பார்த்தான், ஒரு அரசன் பார்த்தான், ஏண்டா பனை ஓலை விசிறிக்கு 100 வருஷம் கேரண்டி கொடுக்குறியே, கம்பெனி விசிறிக்கே 100 வருஷம் கேரண்டி இல்ல, பனை ஓலை விசிறிக்கு 100 வருஷமா கேரண்டி? ஆமா 100 வருஷம் கேரண்டி. நான் 100 ரூபாய் கொடுப்பது பெரிய விஷயம் இல்லை. அரசர் சொல்லுகிறார், நான் 10 விசிறி வாங்கி கொடுக்கிறேன், ஆனால் 100 வருஷம் உழைக்கல, தலை போயிடும். சரி அரசே ஒத்துட்டான். 10 விசிறியை கொடுத்துட்டு 100, ஒவ்வொன்றுக்கு 100, 1000 திருகத்தை 1000 ரூபாய் வாங்கி போயிட்டான். 100 நாள் கூட அந்த விசிறி உழைக்கவில்லை, போயிடுச்சு. அரசன் கூப்பிட்டான், வாடா உன்னை தூக்குல போடுங்க. 100 வருஷம்னா 100 நாள் கூட உழைக்கல, என்ன விசிறி தயாரித்திருக்கிறான்? அரசனை பார்த்து கேட்டான், அரசனே 100 வருடம் உழைக்க வேண்டிய விசிறி 100 நாள் கூட உழைக்கவில்லை என்றால் நீங்கள் எப்படி விசிறினீர்கள் கேட்டான். எப்படி விசிறினீர்கள் கேட்டான். எல்லாரும் வீசுற மாதிரி தான் விசிறி எடுத்து நான் வீசிக்கொண்டேன், ஆனால் 100 வருஷம் உழைக்கல, 100 நாள் கூட உழைக்கல பாவி என்று சொல்லுகிற பொழுது இவன் சொன்னா, இங்கதான் தப்பு நடந்திருக்கு. விசிறியை எடுத்து முகத்துக்கு நேராக வைத்து முகத்தை வீசிக்கொண்டால் கண்டிப்பாக 100 வருஷம் உழைக்கும். நீங்க இங்கதான் தவறு செஞ்சிருக்கீங்க. அன்பிற்குரியவர்களே, தவறுக்கு கூட 1000 காரணத்தை காட்டுகிறான். ஆக இவன் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும். எண்ணி பார்க்கிறோம், இந்த பொருளாதாரத்தின் மீது கொண்டிருக்கிற பேராசை ஒரு மனிதனை ஜக்காத்தை விட்டு தடுக்கிறது. அறியாமையும் ஜக்காத்தை விட்டு தடுக்கிறது. அதுல ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க, அறியாமை, ஜக்காத் எப்படி கொடுக்கிறதுன்னு தெரியல, அதனால ஜக்காத் கொடுக்காம இருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவே கொடுக்கிற பொருளாக இருந்தால், கனிமத் பொருள் என்று சொல்வார்கள், கனிமங்கள் ஒரு இடத்துல புதையல் கிடைக்கிறது, புதையலாக இருந்தால் 5ல் 1 பகுதி நாம் ஜக்காத்தாக கொடுத்து விட வேண்டும். இவனுடைய உழைப்பு எதுவுமே இல்ல, புதையலாக இருந்தால் 5ல் 1 கொடுக்க வேண்டும். வானம் பார்த்த பூமியாக இருக்கிறது, விவசாய நிலம் வானம் பார்த்த பூமியாக இருக்கிறது, அதிலே 10ல் 1, 10 மூட்டையில 1 மூட்டை ஜக்காத் கொடுத்து விட வேண்டும். இவனே கிணறு தோண்டுகிறவனாக இருந்தால், இவனே பம்பு வைப்பவராக இருந்தால், இவரே போர் போடக்கூடியவராக இருந்தால், இவருடைய உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் 20 மூட்டைக்கு 1 மூட்டை கொடுக்க வேண்டும். முழுக்க முழுக்க இவருடைய உழைப்பாகவே இருக்கிறது. வியாபாரம் செய்கிறார், வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார், ஏதாவது கடை வச்சிருக்கிறாரு, மளிகை கடை வச்சிருக்கிறாரு, மற்ற கடைகள் வச்சிருக்கிறாரு, முழுக்க முழுக்க இவருடைய உழைப்பாகவே இருக்கிற காரணத்தினால் 40ல் 1 கொடுக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். கண்டிப்பாக கொடுத்தே தீர வேண்டும். இந்த சட்டத்தின் அறியாமையால் கூட இன்றைக்கு நிறைய பேர் ஜக்காத்தை கொடுக்காமல் இருக்கிறார்கள். சரி, கொடுப்பவர்கள் தான் சரியாக கொடுக்கிறார்களா என்றால் அங்கேயும் பல பிரச்சனை நம் சமுதாயத்தில் இருக்கிறது. கொடுப்பவர்கள் எப்படி கொடுக்கிறார்கள்? இன்றைக்கு ஒரு சமுதாயம் புதிதாக கிளம்பி இருக்கிறது. உலகத்தில் யாருமே சொல்லாத ஒரு கருத்தை இன்றைக்கு ஒரு தலைவர் சொல்லி இருக்கிறார். வாழ்க்கையில ஒரு தடவை ஜக்காத் கொடுத்தா போதும், போயிட்டு வாங்க அப்படின்னு சட்ட சலுகை அல்லாவா மாறிடுறது. சில நேரத்துல ரசூலுல்லாவா மாறிடுறது. நீங்க வாழ்க்கையில் ஒரு முறை, அதுக்கப்புறம் ஏதாவது ஆதாரங்களோடு போனாக்கா, இது வேற ஹதீஸ்ல இருந்துச்சு, நான் தான் மாத்தி சொல்லிட்டேன், சரி இப்படி திருத்திக்கங்க, முடிஞ்சு. ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் இடையில வருவாங்க, இவருக்கு திருத்துவாங்க, போயிடுவாங்க. அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு முறை ஜக்காத் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இது உலகத்தில் வேறு யாரும் சொல்லவில்லை, இப்லீஸே சொல்லலங்க. எல்லா விஷயத்திலையும் கை வச்ச இப்லீஸ் ஜக்காத்தினுடைய விஷயத்துல வாழ்க்கையில் ஒரு முறை என்று சொல்லவே இல்லை. எல்லா ஹதீஸ்களையும் நீங்கள் ஆய்வு செய்யலாம். தொழுகையே இல்லைன்னா சொல்லி இருக்கிறான்,
கௌசலாலத்தை போய் பார்த்தே தொழுகைனா உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி இருக்கிறான். ஆனால் ஜக்காத் இல்லை, வருடத்திற்கு வாழ்க்கையில் ஒரு தடவை தந்தால் போதும் என்று சொல்லவில்லை. எண்ணி பார்க்க வேண்டும். இதனாலேயே இந்த சமுதாயம் குழம்பி போய் கிடக்கிறது. சிலர் குத்து மதிப்பாக கொடுக்கிறவர்களும் சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். குத்து மதிப்பா ஏதோ கொடுத்துட்டு இதெல்லாம் ஜக்காத்துல சேர்ந்துருச்சு, நம்ம வியாபாரத்துல கணக்கு வைக்க முடியாத ஏதோ கொடுக்கிறேன். ஆனால் கணக்கோடு கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் தூண்டுகிறது. இன்னும் சிலரு வராத கடனை ஜக்காத்துல கழிச்சிடுறாரு. அவரு கொடுக்கல, இவரு கொடுக்கல, அதெல்லாம் ஜக்காத் லிஸ்ட்ல தள்ளிடுவோம் என்று எதுவும் மார்க்கத்தில கூட. இன்னும் சிலர்கள் பள்ளிவாசலுக்கு கொடுத்துருவாங்க, அல்லது கஞ்சி காய்ச்சது எதுக்காவது கொடுத்துட்டு இதெல்லாம் ஜக்காத்துல சேர்ந்துருச்சு என்று. அப்படி ஜக்காத்துல கொடுத்தா கஞ்சியே கூட. இதையும் நீங்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் கஃப்லத்திலே இருக்கிற காரணத்தினாலும் ஜக்காத்தை விட்டு விடுகிறோம். இன்னும் சிலர் ரொம்ப அறிவாளிகளாக நினைத்துக் கொண்டு இவர்கள் என்ன செய்வாங்க, பொதுவாகவே நம்முடைய ஊர் பழக்கம் ஒன்று இருக்கிறது, நம்முடைய நடைமுறை ஒன்று இருக்கிறது. கல்யாணம் பெரிய பெரிய கோடீஸ்வரன் கல்யாணம் பண்றதா இருந்தா சொத்து வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நீ உன் தம்பியை மாலை கொடுத்துரு, நான் அண்ணன் மாலை கொடுத்துறேன், இப்படியே கல்யாணம் பண்ணிக்குவான் சொந்தத்திலேயே. அதே மாதிரியே சில ஆள் இருக்கிறாங்க, அண்ணன் ஓ சொத்தை ஃபுல்லா எனக்கு கொடுத்துரு, ஒரு வருஷம் பூர்த்தி ஆனுமா இல்லையா, ஓ சொத்தை ஃபுல்லா எனக்கு எழுதி வச்சிரு, அதுக்கப்புறம் நான் உனக்கு எழுதி வச்சிடறேன், ஜக்காத்தே நமக்கு கடமையாகாது. இப்படி ஆளுகள் இருக்கிறாங்க. புருஷன் சொல்லிடுறது கொண்டாட்டிட்ட, நீயே உன் நகையை ஃபுல்லா 11வது மாசத்துல எனக்கு கொடுத்துரு, அன்பளிப்பா கொடுத்துரு, நான் ஒரு 11 மாசம் வச்சிருக்கிறேன், அல்லது நான் ஒரு 2 மாசம் வச்சிருந்து திருப்பி உனக்கு அன்பளிப்பு கொடுக்கிறேன், ஜக்காத்தே நமக்கு கடமையாகாது என்று ஈடாவை செய்யக்கூடியவர்களும் நம்முடைய சமுதாயத்திலே ஒரு சிலர் இருக்கிறார்கள். அதனால ஜக்காத் என்பது எவ்வளவு கடமை அல்லாஹ் ரசூலிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள். 3 விஷயங்களை அல்லாஹ்வும் ரசூலும் இணைத்து இணைத்து பேசுகிறார்கள். 3 விஷயங்களை சேர்த்து சேர்த்து பேசுவார்கள். அதில் ஒன்று, அல்லாஹ்வை வணங்குங்கள், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. இறைவன் தன்னை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். அல்லாஹ்வை வணங்குங்க, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், ரெண்டும் சேர்ந்தே இருக்கும். இதை போன்று ரப்புல் ஆலமீன் யா அய்யுஹல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொள்ளுங்கள், நல்லமல் செய்யுங்கள், ஈமானோடு அமலை இணைத்து இணைத்து பேசுவார். இதற்கு உதாரணம் கொடுக்கிற பொழுது எங்களுடைய ஆசிரியர் அழகாக உதாரணம் கொடுப்பார்கள். ட்ரெயினில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிக்கெட் எடுப்பவர்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறார்கள். யார் நல்ல டிப்டாப்பா இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப சொகுசாக செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எல்லோரும் அமர்ந்திருக்கிற பொழுது ஒருவன் ஆக காட்டானாக, சட்டையே இல்லாமல் ஒரு மாதிரியாக வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸுக்குள்ளே நுழைகிறான். எல்லோரும் ஏற இறங்க பார்க்கிறார்கள், ஏற இறங்க பார்க்கிறார்கள். பார்ப்போம் அல்லவா, இவன் என்ன இதற்குள் தெரியாமல் ஏறிவிட்டானோ, இவனை இறக்குவதற்கு என்ன வழி என்று மற்றவர்களுடைய பார்வையே சொல்லுகிறது. இறக்குவதற்கு என்ன வழி? அவன் மாட்டுக்கு ஒரு சீட்ல போய் உட்கார்ந்தான். சரி, நமக்கு ஏன் வம்பு, தீட்டி வந்து கழுத்தை பிடிச்சு தள்ள போறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். டிடி வந்து கழுத்தை பிடிச்சு தள்ள போறார். டிடி வருகிறார், எல்லோரையும் செக் செய்கிறார். இவனிடத்திலே வருகிற பொழுது இவனும் ஒரு சீட் எடுத்து காட்டினான். இவனும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்திருக்கிறான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்திருக்கிறான். ஆனாலும் 2 பேர்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக வந்திருக்கிறார்கள், இவன் அலங்கோலமாக வந்திருக்கிறான். இதை போன்றுதான் ஈமானும் அமலும் சேர்ந்து யார் இருக்கிறார்களோ இவர்கள் சொர்க்கத்திலே ஆரோக்கியமாக அற்புதமாக இருப்பார்கள். வெறும் ஈமான் மட்டும் இருக்கிறது, அமல் இல்லை. அல்லாஹ் ஈமானுக்காக சொர்க்கத்தை கொடுப்பான். ஆனால் அவன் சொர்க்கத்திலே இருக்கிற பொழுது அமலோடு சேர்ந்திருப்பவனை போன்றிருக்க முடியாது. வித்தியாசம் தெரியும் 2 பேர்களுக்கு மத்தியிலே என்று அழகாக விளக்கம் சொல்லுவார்கள். இதை போன்றுதான் அன்புக்குரியவர்களே, ஈமானையும் அமலையும் அல்லாஹ் சேர்த்து சேர்த்து சொல்லுகிறான். இதோடு நிறுத்தக்கூடாது, அமலும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 3வதாக அல்லாஹ் எங்கெல்லாம் தொழுகையை சொல்லுகிறானோ அங்கெல்லாம் ஜக்காத்தை சொல்லுகிறான். எங்கெல்லாம் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அங்கெல்லாம் வழங்க வேண்டும் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். வணக்கம் இருக்கிற இடத்திலே ஜக்காத்தும் இருக்க வேண்டும். ஜக்காத்தினுடைய பொருள் என்ன என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். குர்ஆனும் ஹதீஸும் சொல்லும் ஜக்காத்துக்கு 2 அர்த்தம் தான் இருக்கு. ஒன்று தஹாரத், சுத்தப்படுத்துதல், நம்முடைய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துகிற வேலை. ஒவ்வொரு பொருளையும் நாம் சுத்திகரிப்பு செய்கிறோம் அல்லவா, இதை போன்று நம்முடைய பொருளுக்கான சுத்தம் என்ன? உடலுக்கு சுத்தத்திற்காக வேண்டி சோப்பை தயாரித்துக் கொள்கிறோம். வண்டி சுத்தத்திற்கு ஒரு சாதனம் இருக்கிறது, கண்ணாடியை சுத்தப்படுத்த ஒரு சாதனம் இருக்கிறது, இப்படி ஒவ்வொன்றையும் சுத்தப்படுத்த ஒரு சாதனம் இருக்கிறது. நம்முடைய பொருளாதாரத்தை எது சுத்தப்படுத்துகிறது என்றால் இந்த ஜக்காத் 2.5% தான். 1000 ரூபாயில ஒரு 25 ரூபாய் ஜக்காத் நம்ம கொடுத்துட்டோம் சொன்னா 975 ரூபாய் சுத்தமாகி விடுகிறது. அப்படி செய்யவில்லை என்றால் அத்தனையும் அசுத்தமாகி விடுகிறது. நான் அழித்தே காட்டுவேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன்.
ஜக்காத்தை கொடுக்கல, கொடுத்த பொருளாதாரம் என்னை சார்ந்தது, நான் அழித்து காட்டுகிறேன் என்கிறாட்டப்படார்கள். அதனால ஜக்காத் என்று சொன்னால் சுத்தப்படுத்துதல் என்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. ஜக்காத் என்று சொன்னால் பரக்கத், அபிவிருத்தியாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தர்மம் செஞ்சுட்டா, ஜக்காத்தை கொடுத்துட்டா அதை பன்மடங்காக பெருக்கி கொடுக்கிறார். அல்லாஹ் எவ்வளவு பெரிய சஹி, கொடையாளி. உலகத்திலே அல்லாஹ்வை விட பெரிய கொடையாளி யாராவது இருக்கிறார்களா? எவ்வளவு தர்மம் செய்திருக்கிறான் இந்த சமுதாயத்திற்காக, உலகத்தில் இருக்கிற படைப்புகளுக்காக அல்லாஹ் கொடுத்த கொடை, அதை யோசிக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு அடுத்து பெரிய சஹி யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு அடுத்து பெரிய கொடையாளி யார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் எப்படியெல்லாம் கொடுத்தார்கள், வரலாறுகளை பாருங்கள். அவர்களுக்கு ஜக்காத்தினுடைய வாய்ப்பே வரவில்லை. ஒரு வருஷம் பூர்த்தியாகி கொடுக்கிறதுங்கிறது பெருமானாரின் வரலாற்றிலே இல்லை. என்ன இருந்தா தானே, இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவாங்களே. எப்படியெல்லாம் கொடுத்தார்கள், வரலாறுகளை நெடுக நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். ஒரு சில வரலாறுகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கிராமவாசி வருகிறார், ஒரு ஏழை தோழர் வருகிறார். நாயகமே, நான் ரமலான் மாதத்திலே நோன்பு வைத்தேன், பகலிலே என்னுடைய அழகான மனைவியை பார்த்தேன் நாயகமே, நோன்பை விட்டு விட்டேன் நாயகம், மனைவியோடு இணைந்து விட்டேன் நாயகமே. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி ஒருவர் தவறு செய்தால் அந்த தவறுக்கான தண்டனை கஃபாரா, கலாவும் செய்யணும், கஃபாராவும் செய்யணும். கஃபாரா என்ன தெரியுமா? ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் என்று சொல்ல, நாயகமே நானே ரொம்ப ஏழையா இருக்கேன், அடிமை வாங்குற அளவுக்குலாம் எனக்கு வசதி இல்லை நாயகமே என்று சொல்ல, நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியானால் 60 நோன்பு வைக்க வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. ஒரு நோன்பே வைக்க முடியாம தான் என் நிலைமை இப்படியாச்சு, இதுல 60 நோன்பு வைக்க சொல்கிறீர்களே நாயகமே, இதெல்லாம் எனக்கு சாத்தியப்படாத நாயகம். அப்படியானால் 60 மிஸ்கீன்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும். நாயகமே, நானே மிஸ்கீன், எங்க 60 மிஸ்கீன்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே ஒரு கூடை இருந்தது, அதிலே கோதுமைகள் இருந்தது, இன்னொரு கூடை இருந்தது, அதிலே பேரித்தம்பளம் இருந்தது. இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஏழைகளுக்கு தர்மம் செய்ய என்று சொல்ல, நாயகமே மதீனாவுல என்னையோட பெரிய ஏழை யாராவது இருக்கிறானா? நான் போய் கொடுத்த ரொம்ப கேவலமா நினைச்சிருவாங்க நாயகமே. நானே எல்லாரும் எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறான், நான் போய் கொடுத்த கேவலமா நினைச்சிருவாங்க நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், சரி நீ ஏன் சாப்பிடுப்பா. இது அவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டது, அதனால 10 ரூபாய் நாம எடுத்துடக்கூடாது, அவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கொடுத்தார்கள்? ஒரு கிழவி வருவார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். ஏனென்றால் நாயகத்திடத்திலே வந்து கேட்டு இல்லை என்பதே கிடையாது பெருமானாரின் வரலாற்றில். நாயகமே, எனக்கு ஒரு ஒட்டகம் வேண்டும். நம்ம வந்து கேட்கிறாங்க, யார் யாருக்கு என்ன தேவையோ அத்தனை பேர் பெருமானார் இடத்துல வருகிறார்கள். நாயகமே, எனக்கு ஒரு ஒட்டகம் வேண்டும் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த கிழவிக்கு ஒரு ஒட்டக குட்டியை கொடுங்கட்டாங்க. நாயகமே, நான் ஒட்டகத்தை கேட்டு வந்தா ஒட்டக குட்டியை கொடுக்க சொல்றீங்க நீங்க, ஒட்டக குட்டியில யாராவது பயணம் பண்ண முடியுமா என்று கேட்கிற பொழுது, எவ்வளவு பெரிய ஒட்டகமா இருந்தாலும் அவங்க அம்மாக்கு அது குட்டி தானே, எவ்வளவு பெரிய ஒட்டகமாக இருந்தாலும் தாயை கவனித்து குட்டிதானே, ஒரு ஒட்டகத்தை கொடுங்கள் என்றார்கள். வந்த கிழவி மனம் குளிர்ந்து வெளியே சென்றார்கள். வரலாறு சொல்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் கொடை கொடுத்த நாயகத்திற்கு ஒரு நாள் ஒரு நிகழ்வு நடக்கிறது. எப்படி பெருமானார் கொடை கொடுக்கிறார்கள் வரலாறுகளை பாருங்கள். நாயகத்தை போன்று கொடை கொடுத்தவர்கள் நாம் எல்லாம் இப்படி கொடுத்திருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். உலக வரலாற்றிலே இப்படி ஒரு கொடையை உலகம் பார்த்ததே இல்லை. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டு போட்ட ஆடையோடு வருகிறார்கள். இதை பார்த்த ஒரு பெண்மணி, நாயகம் பல ஒட்டுக்கள் ஆடைகள் இருக்கிறது என்று பெருமானாரை பார்த்துவிட்டு இவர்களே ஆடை தயார் செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலேயே பெண்களுக்கு அந்த ஆற்றல் இருந்தது. நம்ம ஆம்பளை எல்லாம் நேரா பார்ப்போம், கரெக்டா அளவெடுக்க தெரியாது. அந்த அம்மா அப்படி ஜன்னல்ல ஒரு பார்வை பார்த்துட்டு இப்படி திரும்பிட்டாங்கன்னா கரெக்டா பொம்பளை அளவெடுத்துருவாங்க. இந்த ஆற்றல் பெண்களுக்கு அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. ஒரே ஒரு பார்வை தான், யார் எப்படிங்கறத கிளீனா சொல்லிடுவாங்க. அந்த அம்மா கரெக்டா ஒரு பார்வை பார்த்து நாயகத்திற்கு ஆடை தயாரித்து கொடுக்கிறார்கள். பெருமானாருக்கு அன்பளிப்பாக ஆடை வழங்குகிறார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பௌர்ணமி நிலவு அன்று அந்த ஆடையை உடுத்துகிறார்கள். பெருமானார் உடுத்தி விட்டு சபைக்கு வருகிறார்கள். சபைக்கு வருகிற பொழுது அனஸ் ரலியல்லாஹு என்று ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு என்று ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது. நாயகத்தையும் பார்க்கிறார்கள், பௌர்ணமியையும் பார்க்கிறார். நாயகத்தையும் பார்க்கிறார், பௌர்ணமியையும் பார்க்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இப்படி பார்க்கிறீர்களே என்று கேட்கிற பொழுது, நாயகமே நீங்கள் அழகா பௌர்ணமி அழகா என்று பார்த்தேன் நாயகமே, 2 பேர்களில் யார் அழகு என்று பார்த்தேன் நாயகமே, உங்களுக்கு முன்னால் பௌர்ணமி தோர்த்து போய்விட்டது நாயகமே, அவ்வளவு பேரழகாக இருக்கிறீர்கள் நாயகமே என்று சொல்லி முடிக்கவில்லை.
பக்கத்தில் இருக்கிற சஹல் ரலியல்லாஹு இந்த ஆடை எனக்கு வேண்டும் நாயகமே என்றார். ஆடையை அணிந்து சபைக்கு வந்து 5 நிமிடம் முடியவில்லை. இந்த ஆடை எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் மீண்டும் அறைக்கு சென்றார்கள். ஆடையை கலட்டி சஹல் ரலியல்லாஹுவினுடைய கரத்திலே கொடுக்கிறார்கள் என்றால் அந்த பெண்மணி மனமெல்லாம் உடைந்து போய்விட்டது. வேற சஹல் ரலியல்லாஹு வந்து இப்படி செஞ்சிட்டீங்களே, உங்களுக்கு பணம் தந்துறேன், அந்த ஆடையை நாயகத்துக்கு கொடுத்துருங்க என்று சொல்கிறார்கள். முடியாது. உங்களுக்கு நான் இன்னொரு ஆடை தைத்து தருகிறேன், அந்த ஆடையை நாயகத்திற்கு கொடுங்கள். முடியாது. என்ன கேட்கிறீர்களோ தருகிறேன், அந்த ஆடையை நாயகத்திற்கு கொடுத்து விடுங்கள். முடியாது. இன்றைக்கு நாம் பெருநாள் அன்றைக்கு ஒரு ஆடையை அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகிறோம். ஒருவர் இந்த ஆடை எனக்கு வேணும்னு கேட்கிறார். என்ன நடக்கும்? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு, இவங்க அத்தாக்கு ஏதாவது போன பண்ணி எங்கேயாவது போய் பாகாயத்திலேயோ கீழ்பாக்கத்திலேயோ சேர்க்க சொல்லுங்க என்று நாம் சொல்லிவிடுவோம். ஆனால் கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்யவில்லை. உடனே கலட்டி கொடுத்தார்கள். இதை போன்ற ஒரு கொலை வல்லலை உலகம் கண்டிருக்கிறதா? ஆதிபதி சஹல் ரலியல்லாஹு போய் கேட்கிறாங்க, என்ன சஹலே இப்படி செய்து விட்டீர்களே என்கிற பொழுது சஹல் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னும் சில நாட்களில் நான் மரணமாகுவேன் என்ற செய்தியை பெருமானார் எனக்கு இஷாராவாக சொல்லி இருக்கிறார்கள். அதனால் தான் நான் இறந்ததற்கு பிறகு நாயகம் அணிந்த ஆடையோடு கஃனிடப்பட வேண்டும், எனக்கு கபரின் வேதனை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இதை நான் செய்தேன் என்று சொல்கிறார். கடைசியில கஃனிடப்பட்டார்கள், இதே ஆடையிலேயே அடக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி ஒரு கொடையாளியை பார்த்ததுண்டா? இதுபோன்ற 1000 வரலாறுகள். இன்னொருவர் வருகிறார், நாயகம் சொல்லுகிற பொழுது ஆடையை பிடிச்சி இழுத்து கிழிச்சு பெருமானாரினுடைய உடம்பெல்லாம் கிழிஞ்சு போச்சு. பெருமானார் திரும்பி பார்க்கிறாங்க, ஏதோ கனிமத் பொருள் வந்திருக்காமே, அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் பொருள் வேணும்னு கேட்டார். பெருமானார் சிரித்துக் கொண்டே முகமலர்ச்சியோடு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். நாம போயிட்டு இருக்கும் போது யாராவது வண்டியில போயிட்டு இருக்கும் போது குடிச்சு இழுத்து ஆடை கிழிஞ்சு தோளும் கிழிஞ்சு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போங்களே சொன்ன என்ன கிடைக்கும்? ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போவோம். அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சிகிச்சையெல்லாம் செஞ்சு ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போவோம். அன்பிற்குரியவர்களே, ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் வரலாறு சொல்கிறது. உலகத்திலேயே பெரிய ஷஹீ அல்லாஹ்வுக்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர என் வீட்டில் வேறு எதுவும் இல்லை நாயகமே, என் ஃபாக்கு மாலி அலைஹி யா ரசூலல்லாஹ், என் பொருளாதாரம் முழுக்க உங்களுக்காக செலவழிப்பதுதான் எனக்கு பிரியம் நாயகமே என்று சொல்லி அள்ளி அள்ளி போட்டார்களே, அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவுக்கு நிகராக யாராவது இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட மார்க்கெட்டிலே பிறந்துவிட்டு அல்லாஹ்வும் ரசூலும் 40 ஒரு பங்கை கொடுங்கள் என்று சொல்லி இருக்க, அதை கூட கொடுக்க மறுக்கிறார்களே. 102.5% நீங்கள் இறைவனுக்காக கொடுங்கள் என்று சொல்ல, அதை கூட கொடுக்க இந்த சமுதாயம் மறுக்கிறதே. அப்படி கொடுக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், ஒரு ஃபத்வா வருகிறது, கபர் தோண்டப்படுகிறது. ஒரு கபரிலே ஜனாதாவுக்கு மேலே நிறைய பாம்புகள் கிடக்கிறது நாயகத்தின் காலத்திலேயே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவர்கள் பெரிய ஃபகீஹ் அல்லவா, இவர்களிடத்தில் வந்து கேட்கப்படுகிறது, நிறைய பாம்புகள் இருக்கிறது, அந்த ஜனாதாவை தோண்டி இன்னொரு இடத்திலே அடக்கப்பட்டது, சரி இதையும் தோண்டி பாருங்க நாங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, அங்கும் பாம்புகள் பிடித்திருக்கிறது. இன்னொரு முறை எடுத்து அடக்குங்கள். 7 முறை எடுத்து அடக்கப்பட்டது, 7 முறையும் பாம்புகள். என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, இவர் வாழுகிற காலத்திலே அடுத்தவர்களுக்கு இவருடைய ஜக்காத்தை கொடுத்ததில்லை. உலகத்திலேயே ரப்புல் ஆலமீன் தண்டனையை காட்டுகிறார்கள். சலமா சூரான வரலாறு, பிரபல்யமான வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாரு, நாயகமே பொருளாதாரத்துக்காக துஆ செய்யுங்க. நாயகம் வேணாங்கிறாங்க. ஏப்பா நல்லா இருக்கிற, நீ ஏன் பொருளாதாரத்துக்காக துஆ செய்ய சொல்ற? வேண்டாம் என்று சொல்ல, இல்ல நாயகமே இன்னொரு தடவை வர்றாரு, பொருளாதாரத்துக்காக துஆ செய்யுங்க நாயகமே. பெருமானார் வேணான்னு சொல்றாங்க. 3வது தடவை வர்றாரு, பொருளாதாரத்துக்காக துஆ செய்யுங்க நாயகமே. பெருமானார் அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ உமரிஹி வ அவுலாதிஹி, யா அல்லாஹ் இவருடைய ரிஸ்கிலே பரக்கத் செய்வாயாக, இவருடைய வயதிலே பரக்கத் செய்வாயாக, இவருடைய குழந்தைகளிலே பரக்கத் செய்வாயாக. பெருமானார் துஆ செஞ்சாங்க. அதனால இவர் கையாலேயே இவருடைய பிள்ளைகள் 50 பேருக்கு அடக்கினாராம். பேரன் பேத்தி மகன் என்று 50 பேருக்கு அடக்கினார்.
கடைசியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொருளாதாரத்திலே பரக்கத் செஞ்ச ஆடுகள் மந்தை மந்தையாக மாறியது, பெரும் செல்வந்தராக மாறினார். செல்வம் கூட கூட ஊரை விட்டு அப்பால் போகணுங்கிற ஆசை வந்துடும். அன்னைக்கு இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது. அவுட்டருக்கு போயிடலாம், நம்ம ராகத்தா வாழலாம் என்று மஹல்லா விட்டு போயிடுவாங்க. அவுட்டருக்கு போய் ராகத்தா வாழலான்னு ஆட்டு மந்தைகளோடு சென்றார்கள். 5 நேர தொழுகை 2 நேர தொழுகையாக ஆகியது. 2 நேர தொழுகை ஜுமாவுக்கு வர ஆரம்பித்தார்கள். கடைசியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தை கேட்கிற பொழுது கொடுக்க மனம் வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பத்துவா செய்தார்கள் என்றே ஒரு வரலாறு. கடைசியில கொண்டு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுவினுடைய காலத்துல எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாரு, நீங்க இந்த ஜகாத் எடுத்துக்கங்க. பெருமானார் வாங்கவில்லை. அதனால் உங்களுடைய ஜகாத் எங்களுக்கு தேவையில்லை என்று ஒதுக்கி தள்ளினார்கள் வரலாறு. ஹாரூன் பொருள்கள் எல்லாம் பூமிக்குள்ளே சென்றதே என்ன காரணம்? எல்லாம் நான் சம்பாதித்தது, எல்லாம் எனக்கு சொந்தம் என்று சொன்னான். கடைசியிலே அவனும் அவனுடைய பொருளாதாரம் பூமிக்குள்ளே சென்றது என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதனால நம்முடைய பொருளை ஏமாத்துறோம். அல்லாஹ் அழிக்க நாடி விட்டால் ஜகாத்து கொடுக்கலன்னா நானே களம் இறங்கி அழிப்பேங்கிறான். அல்லாஹ் அழிக்க இறங்கி விட்டால் உலகத்தில் யாரும் தடுக்க முடியாது. அதனால அல்லாஹ் கொடுக்க ஜகாத்தை கொடுங்கள் என்கிறான் ரப்பல் ஆலமீன். அப்படி கொடுத்தால் என்ன நடக்கும்? சமீபத்திலே நடந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஜகாத்து கொடுத்ததால் என்ன நடக்கிறது? சித்திக் சராய் மெட்ராஸுக்கு சென்றவர்கள் எல்லாம் தங்கியிருக்கலாம். பெரிய தோல் வியாபாரி, இவருக்கு போன் வருகிறது, நம்முடைய தோள்கள் கப்பலிலே வருகிற பொழுது கப்பல் மூழ்கியதாக செய்தி வருகிறது என்கிற பொழுது உடனே அவர்கள் சொன்ன வார்த்தை, தன்னுடைய கணக்கு பிள்ளைக்கு போன் அடிச்சு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் சரியாக ஜகாத் கொடுத்தீர்களா, பாக்கி இருக்கிறதா என்று கேட்டார்கள். கொஞ்சம் பாக்கி இருக்கிறது, உடனே அதை கொடுத்து விடுங்கள், ஜகாத்தை கொடுக்கப்படுகிறது. அங்கிருந்து தகவல் வருகிறது, உங்களுடைய கப்பல் அல்ல, வேறொரு கப்பல் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று தகவல் வருகிறது. என்றால் அந்த ஜகாத் எப்படி பாதுகாப்பை வழங்குகிறது? தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய அவுலாதுகள், தன்னுடைய மக்கள் அத்தனை பேர்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது இந்த ஜகாத். கொடுத்துக் கொண்டே இருந்தால் ரப்புல் ஆலமீன் மீண்டும் அதற்கு பகரமாக கொடுத்துக் கொண்டே இருக்கிறான் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால ஜகாத்தை உரிய நேரத்தில் கொடுக்க வேண்டும். ரமலான்ல தான் கொடுக்கணும் இல்ல. ஏன் ரமலானிலே கொடுக்கிற பழக்கம் என்றால் 1க்கு 70 மடங்கு நன்மை ரமலானில் இருக்கிற காரணத்தினால் ரமலானிலே கொடுக்கிற பண்பாடும் பழக்கமும் உருவாக்கி இருக்கிறது. ஒரு வருடம் பூர்த்தி ஆயிட்டா ஜகாத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். எனவே அல்லாஹ்விடத்திலே ஜகாத்தை கொடுத்து நாம் பாதுகாப்பை பெறுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய பொருளாதாரத்திற்கும் பாதுகாப்பை வழங்குவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய மசாயில் ஜகாத் எப்ப கடமை? ஜகாத்தை பத்தி நாம் பேசிய காரணத்தினால் ஜகாத்தை சொல்லி நாளைக்கு மீண்டும் தொழுகைக்கு சென்று விடலாம். தங்கமாக இருந்தால் 87 கிராம் தங்கம் இருந்தால் அவருக்கு ஜகாத்து கடமையாகும். 87 கிராம் தங்கம். இதுல நிறைய பேருக்கு சக்கை என்ன வந்துரும்னா, ஒருத்தருக்கு 20 பவுன் இருக்கு, 87 கிராம் போக மிச்சம் உள்ளதுக்கு ஜகாத் கொடுத்தா போதுமான்னு கேட்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக 20 பவுனுக்கு சேர்த்து ஜகாத் கொடுத்தாங்க. 87 கிராம நீக்க கூட முழுமையாகத்தான் ஜகாத் கொடுத்தாக வேண்டும். பணமாக இருந்தால் 612 கிராம் வெள்ளியினுடைய அளவுக்கு பணம் இருந்தால் ஜகாத் கடமையாகும். 612 கிராம் வெள்ளி, இன்னைக்கு ஒரு கிராம் வெள்ளி எவ்வளவுன்னு பாத்துக்கங்க. அதை 612 பெருக்கிக் கொள்ளுங்கள். அவ்வளவு இருந்தால் 40 ஒன்று ஜகாத் கடமையாகும். ஹராமான பொருள்ல ஜகாத் கொடுக்கலாமா? ஒருத்தருக்கு ஹராமான பொருள் நிறைய இருக்கு, 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறார், வட்டி பணமே வச்சிருக்கிறார், இதுல ஜகாத் கொடுக்கலாமா? அதே வட்டி, இது என்ன ஜகாத்து? ஹராமான பொருள் ஜகாத்து கிடையாது. ஹராமும் ஹலாலும் கலந்து இருக்கிறது. இப்ப என்ன செய்யறது? ஹராம தனியா ஒதுக்கிறனும், ஹலாலுக்கு மட்டும்தான் ஜகாத் இருக்கு. தனியார் நிதி நிறுவனங்களில் சிலர் பணம் போட்டு சேமிச்சு வைக்கிறாங்க. இதற்கெல்லாம் எப்படி என்றால், எவ்வளவு சேமிப்பு தொகை இருக்கிறதோ அதற்கு ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்தாக வேண்டும். 1 வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா சேமிப்பு தொகைக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அரசு வேலையில் இருப்பவர்கள் இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் சொல்லுவாங்க, இது போடப்பட்டிருக்கிறது, இதுக்கு ஜகாத் கொடுக்கணுமா என்றால் கைக்கு வந்து 1 வருடம் பூர்த்தியாக வேண்டும். அரசு ஊழியர்களுடைய கரத்திற்கு வந்து 1 வருடம் பூர்த்தியானால் அதற்கு ஜகாத் உண்டு. ஹஜ்ஜுக்காக ஒருத்தர் சேர்த்துக்கிட்டே வர்ற, கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறாங்க. 1 வருஷம் ஆச்சு, 50,000 ரூபாய் இருக்கு, இதுக்கு ஜகாத் கொடுக்கணுமா? ஹஜ்ஜுக்கு போதானே சேர்த்துட்டு வர்றேன், இதுக்கு ஜகாத் கொடுத்தாகணும். 1 வருடம் பூர்த்தியாகி 50,000 இருக்கிறது என்றால் ஜகாத்து கடமையாகிற அளவிற்கு இருக்கிறது என்றால் கண்டிப்பாக ஜகாத் கொடுத்தாக வேண்டும். இன்னொரு முக்கியமான மசாயில், ஜகாத் கொடுக்க கடமையானவர்கள் வாங்கக்கூடாது.
ஆனா இன்றைக்கு இந்த விஷயம் நிறைய தெரியறதில்லை. ஜக்காத்து கொடுக்க கடமையானவர்கள் வாங்கக்கூடாது. நானே ஜக்காத்து கடமை, அதனால நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லணும். அதை போன்று கொடுப்பவர்களும் தெரிந்து கொடுக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு மஸ்ரஃபுகளை யார் யாருக்கு கொடுக்கணும் தெரிந்து அவர் கடமையானவரா என்பதை பார்த்துவிட்டு கடமையாக இருந்தா கொடுக்க கூடாது, கடமையில்லாத ஏழ்மையாக உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்னொரு விஷயமும் கவனிக்க வேண்டிய விஷயம், ஜக்காத்தை பொறுத்தவரை 1 ரூபா 2 ரூபாயா ஜக்காத் கொடுக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. நல்லா மாத்தி வச்சிடறது, சில்லற 5 ரூபாயா மாத்துறது அல்லது 2 ரூபாயா மாத்தி வச்சுட்டு பிச்சைக்காரனுக்கெல்லாம் அள்ளி அள்ளி போடுறது. கொடுக்க கூடும். ஆனா சிறப்பு என்னவென்றால், யார் தேவையுள்ளவராக இருக்கிறாரோ ஒருவரின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும். யாருக்கு தேவை இருக்கிறதோ முழுமையாக பூர்த்தி செய்து அந்த தேவை இல்லாதவராக மாற்றி விடுவது இருக்கிறதே, இதுதான் ஜக்காத்தில் உகந்த முறை. யார் யாருக்கு கொடுக்கிறது, யார் யாருக்கு கூடாது. அம்மா மகளுக்கு கொடுக்கலாமா, மக அம்மாவுக்கு கொடுக்கலாமா? உசூலிக்கும் கொடுக்க கூடாது, புரூகிக்கும். நம்முடைய தாயார் தகப்பனார் அதற்கு மேல உள்ளவங்க யாருக்கும் கொடுக்க கூடாது. நம்முடைய பிள்ளை பேத்தி இது போன்று நமக்கு கீழ் உள்ள யாருக்கும் கொடுக்க கூடாது. ஆனால் சைடுல இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அண்ணன் தம்பிகளுக்கு கொடுக்கலாம், அக்கா தங்கச்சிகளுக்கு கொடுக்கலாம். இவங்க கஷ்டப்பட்டா தாராளமாக நம்முடைய ஜக்காத்தை கொடுக்கலாம். நம்முடைய தாயார், தாயாரினுடைய தாயார், நம்முடைய தந்தை, தந்தையின் தந்தை இவர்களுக்கு கொடுக்க கூடாது. சச்சாமார்களுக்கு கொடுக்கலாம், பெரியத்தமார்களுக்கு கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுக்கும். நம்முடைய பிள்ளை, பிள்ளையினுடைய பிள்ளை, பிள்ளையினுடைய பிள்ளை இவர்களுக்கு கொடுக்க கூடாது. நம்முடைய சகோதரிகளுக்கோ சகோதரர்களுக்கோ தாராளமாக கொடுக்கலாம். இந்த நகையில ஜக்காத்து நிறைய பேர் இப்படி வழங்கி வச்சுக்கிட்டாங்க. வாங்கின அப்ப அவங்களுக்கு என்ன நகையோ, இப்ப நகை விலை தான் இஷ்டத்துக்கு கூட்டிட்டு போகுது, நாங்க எப்படி இந்த விலைக்கு கொடுக்கறது? நான் நகை வாங்கும் போது 800 ரூபாய்க்கு வாங்கினேன், ஒரு பவுன் 800 ரூபாய்க்கு வாங்கினேன், அந்த கணக்கு போட்டு ஜக்காத் கொடுத்துடலாமான்னு கேட்கிறாங்க. இன்றைக்கு விற்க போனால் எவ்வளவோ அந்த விலையை போட்டு ஜக்காத் கொடுக்க வேண்டும். இன்னொரு மசாயில் மிக முக்கியமான விஷயம், ஜக்காத்தை கொடுக்கிற பொழுது இது ஜக்காத்துன்னு சொல்லி கொடுக்காதீங்க, முகம் வாடிவிடலாம். அதனால நண்பருடைய கடனே இருக்கிறது, கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறார் நண்பரு, உன்னுடைய கடனை நான் அடைத்து விடுகிறேன் என்று சொல்லி காசு கொடுங்களே தவிர ஜக்காத்துல இருந்து நான் கொடுக்கிறேன் நீ அடைச்சிருந்து சொல்ல வேண்டாம். எந்த வார்த்தையை போட்டாலும் ஜக்காத் கூடிவிடும். மனசுல நியத்து செஞ்சா போதும், நான் ஜக்காத்தை கொடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதையும் நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதை போன்று இந்த ஜக்காத்தை கொடுக்கிற பொழுது யாருக்கும் தெரியாத அமைப்புல ஜக்காத்தை கொடுக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். 4 பேர்த்த 10 பேர்த்த கூட்டிட்டு போய் இவர் கொடுக்கறதே ஒரு 500 ரூபாய், அந்த 500 ரூபாய்க்கு வேண்டிய எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் இவர் கொடுக்கிற மாதிரி அப்படி கொடுக்கிறது, இது மார்க்கத்திலே உகந்த முறை அல்ல. வலது கரத்திற்கு கொடுப்பது, வலது கரம் கொடுப்பது இடது கரத்திற்கு தெரியாத அமைப்பிலே ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும். ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் ஜக்காத் கொடுக்க வேண்டும். சில பேர்கள் இருக்கிறாங்க, எங்களுடைய பொருள்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னே தெரியல, என்ன செய்வது? சில வியாபாரங்கள் அப்படி இருக்கிறது, ஸ்டாக்கை கண்டுபிடிக்கவே முடியாது. 2வது அவங்க காசு அவங்கள்ட்ட இருக்காது, எல்லாம் எங்கெங்கயோ தேங்கி நிற்கும். இருக்கிற பணத்துல அங்கங்க தேங்கி நிற்கிற பணம்லாம் என்ன வரல, இனி வந்தாத்தான் இவங்களுக்கு உறுதி. அவன் பாட்டு கூட்டிட்டானா உறுதி இல்ல. வந்திருக்கிற பணத்தில எவ்வளவு ஒரு வருடம் பூர்த்தியாயிருக்கிறது என்பதை பார்த்து ஜக்காத் கொடுக்க வேண்டும். வராத பணமா இருக்குது, வர வர 1 வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா வர வர, இதுக்கு பேர் ஜக்காத்து தைன் என்று சொல்லுவார்கள். வர வர 40 ஒரு பகுதியை, உதாரணமா 2 லட்சம் ரூபாய் வருது, 40 ஒரு பகுதி 5000 ரூபாய் எடுத்து கொடுத்தரணும். அப்புறம் 1 லட்சம் ரூபாய் வருது, உடனே 2500 ரூபாய் எடுத்து கொடுத்தரணும். வர வர கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் மார்க்கம் சொல்லுகிற முறை. எனவே அன்பிற்குரியவர்களே, முறையாக அல்லாஹ் ரசூலும் எதை சொன்னார்களோ அந்த முறையிலே ஜக்காத்தை கொடுத்து நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிற நற்தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாகுல் தாவா அல்ஹம்துலில்லாஹ்.